ஆரம்ப காலத்தில் ஆசான் அவர்கள் இங்கு ஒரு குடிசையை மட்டுமே போட்டு தவ வாழ்க்கையை ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து இங்கு நடக்கக்கூடிய அன்னதான பணிகளுக்கு மலேசிய அன்பர்கள் மிகவும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இங்கு மட்டுமே செய்து கொண்டிருந்தால் பத்தாது, நீங்கள் வாழக்கூடிய இடத்திலும் இதுபோல அன்னதான பணியை தொடர்ந்து தாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசான் வற்புறுத்தி சொன்னதன் காரணமாக மலேசியாவில் டெங்கில் பகுதியில் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு கிளைச்சங்கத்தை நிறுவி அங்கேயும் இதுபோல அன்னதான பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார் அன்பர் திரு ஆனந்தன் ஐயா அவர்கள். ஐயாவிடத்தில் நிறைந்த பக்தி கொண்டவர். ஐயா சொன்னதை அப்படியே கேட்டு, ஏன்னா நாம் தெரிந்த நபர்களிடத்திலே நாம் போய் பொருள் கேட்பது என்பது இன்றைக்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. தெரிஞ்சவங்க தான் தரமாட்டாங்க, தெரியாதவங்க அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனாலும் தெரிந்த பகுதியிலும் தெரியாத பகுதியிலும் ஐயா சொல்லுவாங்க, திடீர்னு சுவிட்சர்லாந்து போங்க, அங்கே போய் அன்னதான பணிக்கு பொருள் சேகரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு முறை லண்டன் நகரத்திற்கு நம்ம குருநாத அவர்கள் திரு ஆனந்தன் ஐயா அவர்களை, அங்கே யாருமே தெரியாது, முகம் தெரியாத ஒரு ஊரில் போய் அன்னதான பணிக்கு நீ நன்கொடை வசூல் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டாங்க. ஐயாவுடைய கூற்றை அப்படியே வேத வாக்காக ஏற்றுக்கொண்டு திரு ஆனந்தன் ஐயா அவர்கள் லண்டன் போயிட்டார். அங்கே போய் யாரை பார்க்கறது, தமிழ் பேசக்கூடிய பகுதிகளில் போய் நின்று பார்க்குறாரு, யாராவது பேசுகிறதுக்கு ஆள் இருக்கான்னு. இங்கே நம்ம ஊர்லேயே சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நபர் எதிர்த்தாப்பில் வந்தால் கூட அவர் பாட்டு வேகமாக போவார். அந்த அளவுக்கு இயந்திரமயமான வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். லண்டன்கிறது நமக்கு முன்னோடி, நம்மளை விட ரொம்ப அவசர உலகத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் யாரை தேடுவார்? ஆனாலும் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் இவர் அன்னதான பணிக்குன்னு சொல்லிட்டு பொருள் கேட்டு நிற்கிறார். அந்த நாட்டு சட்டத்திட்டப்படி பார்த்தோம்னா முன்னாடியே காவல்துறையிலையும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திலையும் அனுமதி பெறணுமா, அதெல்லாம் பெறலை. இவர் நேராக போய் எல்லாத்துலேயும் பொருள் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு போலீஸ்காரர் பார்த்துட்டாரு, பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போலீஸ்னாவே நமக்கு நிறைய பேருக்கு பயம். நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று கூட ஒரு எண்ணம் இருந்தால் கூட, அப்பொழுது நம்ம பிடித்தால் கூட நமக்கு ஓரளவு மனம் ஏற்றுக்கொள்ளும். எந்த தவறும் செய்யாமல் போலீஸ் நம்மளை பிடிக்குதுன்னு வச்சுக்குவோம், நம்ம மனம் எந்த அளவுக்கு சங்கடப்படும். போலீஸில் அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. கூட போயிருந்த நண்பர் அங்கேருந்து ஐயாட்ட ஃபோன் பேசுகிறார். ஐயா, இது மாதிரி நம்ம அன்பர்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போனால் என்னப்பாங்கிறாங்க, போய் காவலில் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஐயா, அனுமதி பெறாமல் வசூல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் அவங்க சுமத்துறாங்க. அப்படியாப்பா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, போயிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஐயா சொல்கிறாங்க. அங்கே போய் காவல் நிலையத்தில் விசாரணை எல்லாம் ஒன்றும் இல்லை, உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, விடுற மாதிரி இல்லை. திருப்பி ஒரு அன்பர் அங்கேருந்து திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க ஐயாவுக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குப்பா. ஐயா சொல்கிறாங்க, எது? போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பா. ஆசான் நாமத்தை சொல்வதற்கு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது, நன்றாக சொல்லிக்கொண்டே இருங்கள் சொல்லிட்டு ஐயா வச்சுட்டாங்க. பதட்டம், ஏன்னா அந்த சூழ்நிலையே அனுபவப்பட்டவங்களுக்கு அந்த பதட்டம் தெரியும். ஒரு அரை மணி நேரம் போச்சு, திருப்பி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா எந்த விதமான கலக்கமான வார்த்தையும் சொல்லலை, நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆசான் நாமத்தை சொல்வதற்கு உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஓம் அகத்தீசாயை நம்ம சொல்லிக்கிட்டே இரு சொல்லிட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கார். திருப்பி அங்கேருந்து திருப்பி அன்பர் பேசுகிறார் ஐயாட்ட, ஐயா இன்னும் விடலைங்கய்யா. விடலையா? இப்போ ஒரு அதிகாரி வருவார், அவர் விட்டுருவார், நீ நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஐயா வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு.
திருப்பி அந்த அன்பர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா ஐயா விட்டுட்டாங்க ஐயா. என்ன நடந்ததுன்னா, ஆசான் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வந்தவர் விசாரிக்கிறார், நீங்கள் ஏன் அனுமதி பெறாமல் அங்கே வசூல் பண்ணீங்க? எங்களுக்கு தெரியாது. இங்கே யாரையாவது தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எந்த தைரியத்தில் இங்கே வந்தீங்க? நாங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக வந்தோம். என்ன நல்ல காரியம்? அன்னதான பணி. இல்லாதவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து ஒரு தர்ம பணியை செய்து கொண்டு இருக்கின்றார் எங்களுடைய ஓங்காரக்குடியில் ஆசான். எங்கே? இந்தியாவில். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? மலேசியாவில். என்னையா, மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லையே. இந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்காக இந்த நாட்டுக்கு வந்து எதுக்கு வசூல் பண்ணுறீங்க? எங்கள் குருநாதர் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர். உங்கள் குருநாதர் சக்தி வாய்ந்தவர்னா இங்கேருந்து உங்களால் போக முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களை விட்டுடுவீங்கன்னு எங்கள் ஐயா சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்க. சரி, உங்கள் குருநாதர் இந்த அளவுக்கு தர்ம பணியை செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நம்பிக்கையே வேற வைக்கிறீங்க. நான் விடலைன்னா கண்டிப்பாக விட்டுருவீங்க. நம்ம அன்பர்கள் இவங்க பதிலை கேட்டுட்டு அவர் விட்டுட்டார். விட்டது மட்டும் அல்லாமல் அன்னதான பணிக்குன்னு அவர் நன்கொடை கொடுத்தார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்கு வேணுமானாலும் நீங்கள் வந்து அன்னதான பணிக்கு பொருள் வசூல் செய்து கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியும் கொடுத்து அனுப்பிச்சார். அந்த அன்பர், அந்த போலீசாரால் இழுத்து செல்லப்பட்ட அன்பர் திரு ஆனந்தன் ஐயா அவர்கள் எந்த அளவிற்கு அன்றைக்கு பக்குவப்பட்டிருப்பார், ஆசான் மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருப்பார். ஐயா சொல்வதை அப்படியே வேத வாக்காக ஏற்று செய்யக்கூடிய ஆனந்தன் ஐயா அவர்களை இங்கு உங்களுடைய கரவொலி மூலமாக அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன்.